அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தேங்காய் எண்ணெய் விற்பனையில் மற்றுமொரு மோசடி. வடமாகாண முன்வள்ளி ஆசிரியர்களுக்கான டிப்ளோமா சான்றிதழ் வழங்கி வைப்பு. சாணக்கியனுக்கு ஜனாதிபதி 60 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளார். கோவிந்தன் கருணாகரன் பகிரங்கம். இலங்கையில் இவ்வளவு கொடூரமான மனிதர்களா? நடுவீதியில் பரிதாபமாக உயிரிழந்த இளம் கர்ப்பிணி பெண். விரைவில் கூடவுள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் நிலைப்பாடு. பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனைக்கு விடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 35 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 35,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தேங்காய் எண்ணெய்க்கு நெருக்கடிக்கு தீர்வு காண்பதாக கூறி பாம் எண்ணெய் இறக்குமதி செய்ய கைத்தொழில் அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியின்றி இந்த பாம் எண்ணெய் கையிருப்பில் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக இவை சந்தைக்கு விடப்பட்டதன் பின்னர் தேங்காய் எண்ணெயில் கலந்து விற்பனை செய்ய மோசடி இடம்பெறும் அபாயம் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாம் எண்ணெய் பெருமளவில் இறக்குமதி செய்யாததால் நாட்டில் உள்ள தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் மற்றும் உள்ளூர் தேங்காய் எண்ணெய் தொழிற்சாலைகள் பராமரிக்க முடியாது கடும் நெருக்கடி ஏற்படும் என்று கூறப்படுகின்றது. கடந்த ஜூலை மாதம் மட்டும் 3849 மெட்ரிக் டன் எண்ணெய் கைத்தொழில் அமைச்சின் அனுமதியின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியினை பெறவில்லை என்றும் கூறப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் பயிற்சி பெற்ற முன்வள்ளி ஆசிரியர்களுக்கான டிப்ளோமா சான்றிதழ் வழங்கும் நிகழ்வொன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கில் நடைபெற்றுள்ளது. ரொட்டரி கழகத்தின் அனுசரணையுடன் ஆறுதல் அமைப்பினரின் பயிற்றுவிக்கப்பட்ட 337 முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு இதன்போது டிப்ளோமா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்கள் பிரதம விருந்தினராக நிகழ்வில் கலந்து சிறப்பித்துள்ளார். இதன்போது உரையாற்றிய அவர், குழந்தைகளை உருவாக்குவது என்பது பாரிய ஒரு பணி. ஒரு சிற்பத்தை செதுக்குவதற்கு குழந்தைகளை உருவாக்குவதற்கும் பாரிய வித்தியாசங்கள் கிடையாது. குழந்தை பிறந்தது முதல் 7 வயதுக்குள் தனக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் கற்றுக்கொள்வதாக உளவியலாளர்கள் கூறுகின்றனர். எனவே குழந்தைகளின் முக்கியமான காலப்பகுதியை நீங்கள் உங்களுடன் இணைத்துக் கொண்டுள்ளீர்கள். நீங்கள் ஆற்றுகின்ற பணி மிக முக்கியமானது. பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் மிக குறைந்த சம்பளத்தை பெற்று குடும்ப சுமையை தாங்கிக் கொண்டு நீங்கள் ஒரு பாரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சாணக்கியனுக்கு ஜனாதிபதி 60 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி தேர்தலுக்கான 25க்கும் மேற்பட்டவர்கள் களமிறக்கப்பட்ட போதிலும் வடகிழக்கினை மையப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் பெயரிடப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் பெயரை தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் இணைந்து முன்மொழிந்துள்ளனர். தமிழ் பொது வேட்பாளர் தேவை என்கின்ற நிலைமை இன்று உருவாகியுள்ளது. கடந்த காலங்களில் இந்த நாட்டினை மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கத்தினாலும் தமிழர்களின் பிரச்சினைகளை கவனத்தில் கொள்ளப்படாத நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரின் தேவை ஏற்பட்டது. தமிழ் மக்களின் பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படாத நிலையில் இன்று 2ஆம் தர பிரஜைகளுக்காகவே நடத்தப்படுகின்றனர் என்பதையும் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் தமிழ் கட்சிகள் ஒன்றாக செயற்பட்டது போன்று தற்போது ஒன்றாக பயணிப்பது தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் பொது வேட்பாளரின் அவசியம் உணர்ந்து அதனை செய்வதற்கு முன்வந்துள்ளோம். ஜனாதிபதி தேர்தலில் வெல்லக்கூடிய வேட்பாளர்கள் எங்களுடன் பேசுவதற்கான காலம் உருவாகியுள்ளதாக நான் உணர்கின்றேன். சாணக்கியனுக்கு தமிழரசு கட்சியின் அனுமதியின்றியே 60 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளது. எதிர்வரும் தேர்தலுக்காக கட்சியின் முடிவின்றி இவ்வாறான முடிவுகளை எடுத்துள்ளவர்கள் பற்றி மக்கள்தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். நான் அறிந்தவரையில் சுமார் சாணக்கியனுக்கு ஜனாதிபதி அவர்கள் 60 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார்.
ஆனந்துறை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி காயமடைந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பாணாந்துறை பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகி 45 நிமிடங்கள் கடந்த போதும் வீதியால் சென்று எவரும் உதவி செய்யாமல் குறித்த இளம் கர்ப்பிணி பெண் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் இடம்பெற்ற இடத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாணாந்துறை வைத்தியசாலைக்கு கர்ப்பிணி தாயை அழைத்துச் செல்லப்படாததால் அவரும் அவரது 7 மாத குழந்தையும் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் உயிரிழந்த பெண்ணுக்கு கற்பித்த ஆசிரியர் ஒருவர் முகப்புத்தகத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் ஒரு குழந்தையும் தாயும் ஒரு மாணவியுமான பிரேமதா டிப்பர் வாகனத்தில் மோதி விபத்தில் இறந்தார். இறுதி அஞ்சலி செலுத்த பாணாந்துறையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று பார்த்தபோது எனது இதயம் நொறுங்கியது. அவர் இறக்கும் பொழுது 7 மாத கர்ப்பிணியாக இருந்தார். அவர் மடியில் குழந்தையின் சிறிய உடலை பார்த்தேன். அது தாங்க முடியாத வேதனை. மூத்த மகளை துவிச்சக்கர வண்டியில் பாலர் பாடசாலைக்கு அழைத்துச் சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது இந்த விபரீதம் நடந்துள்ளது. விபத்து நடந்து சுமார் 45 நிமிடங்களுக்கு பிறகும் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாணாந்துறை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல யாரும் முன்வராததுதான் இங்கு மிகவும் அதிர்ச்சிகரமான காரணமாகும். நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்லும் அந்த வீதியில் யாராவது முன்வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தால் அவரையும் குழந்தையும் உயிரையும் காப்பாற்றி இருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டி தரிப்பிடத்தின் அருகில் இடம்பெற்ற இந்த விபத்து பார்த்து பலரும் விபத்தை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்துள்ளனர். இந்த விபத்து பலர் வாகனங்களில் நிறுத்தி பார்த்தனர். தங்களுக்கு பிரச்சினை வராதவரை அடுத்த விடயங்களை சம்பவங்களாக பார்க்கும் மக்கள் மற்றும் வாகனத்தில் ஏற்றினால் இரத்தக்கரை என நினைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவில்லையா, இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனை ஏற்படும் என நினைத்து அழைத்துச் செல்லவில்லையா என என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. மனிதனே, உன் மனிதாபிமானத்தை எங்கே மறைத்தாய் என அவர் பதிவிட்டுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய சபை எதிர்வரும் 18ஆம் தேதி கூட உள்ளதாக அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் காங்கிரசினால் செயற்பட்ட கண்டி மாவட்ட தோட்ட தொழிலாளர்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் இளைஞர்களுடனான சந்திப்பில் நேற்று இந்த விடயத்தில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில், நான் அமைச்சரவை அமைச்சராக பதவியேற்று 1 வருடம் கழிகிறது. இதன்போது என்னால் முடிந்தவரை செய்துள்ளேன். கடந்த வருடத்தில் கண்டி மாவட்டத்தில் மாத்திரம் தோட்ட உட்கட்டமைப்புக்காக 160 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் முன்னெப்போதும் இல்லாத கணிசமான அளவாகும். இந்திய அரசின் ஆதரவுடன் கண்டி மற்றும் மதுரையில் தொண்டமான் தொழில் பயிற்சி நிலையங்களை நிறுவுவதற்கு எமக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மலைநாட்டில் சுமார் 1 மில்லியன் மக்கள் தொகை கொண்டிருந்தாலும் பெருந்தோட்ட தொழில் துறையில் மட்டும் 1,115,000 பேர் பணியாற்றுகின்றனர். தோட்ட தொழிலாளர்களில் சம்பளம் உயர்வை கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு நடைமுறைகளை முன்னெடுத்துள்ளார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்து அதிபர் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய வேதனத்தை எழுத்து மூலமாக உறுதியளிக்கும் வேட்பாளருக்கு எமது வாக்கு என இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. 2024 ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி சங்கத்தின் நிர்வாக செயலாளர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கையில், அதிபர்கள் ஆசிரியர்களின் வேதன முரண்பாடுகளை தீர்த்து முன்மொழியப்பட்ட வேதன அதிகரிப்பை ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தவுடன் வழங்குவதற்கு எழுத்து மூலமான உறுதிமொழியை வழங்குவது ஜனாதிபதி வேட்பாளருக்கும் அதிபர்களும் ஆசிரியர்களும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் வாக்களிப்பர். அது மட்டுமின்றி ஏனைய நாடுகளில் உள்ளபடி கல்விக்கான நிதி ஒதுக்கீடு 1வது வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.